ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நமக்கு வந்து தம்பட்டை அவரை வந்து நிறைய ஒரு 1/2 கிலோவாவது அனுப்பி கொடுத்துருப்பாங்க விதை. நம்ம எல்லாருக்கும் தம்பட்டை அவரை ஷேர் பண்ணோம். அதே மாதிரி சிறகு அவரை அதை விட கூட இருக்கும் அனுப்பி கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம வச்சுக்கவே இல்லை, எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டோம். இப்போவுமே வேறு ஒருத்தங்களுக்கு எடுத்து வச்சது தான், பட் அவங்கள திரும்ப பார்க்கவே முடியல. அவங்க வெளியூரில் உள்ளவங்க, ஒரு அதிகாரி, அவங்க கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள மீட் பண்ணுற வாய்ப்பே கிடைக்காததுனால இந்த 2 மட்டும் சரி நம்ம போட்டு வச்சுருவோம், அடுத்து அவங்கள மீட் பண்ணுறதுக்குள்ள நம்ம விதை எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது 2ஐயும் போட்டு 3 நாள். பட் அதில் இடையில ஒரு 2 நாள் நல்லா மழை பெஞ்சதுனால 2 போட்டு 2 விதையுமே அட்டகாசமாக வளர்ந்து வந்துட்டாங்க. இத்தனைக்கும் நிழல் பகுதி தான். இங்கே பாருங்களேன், வெயில் இல்லையே. கொடி காய்கறிகள் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா நிழல் விழ ஆரம்பிச்சிருமா, அதுக்கப்புறம் அதில் என்ன விதைகள் போட்டாலும் முளைக்காது வெயில் இல்லாமல். ஆனாலும் பாருங்களேன், நம்ம வீட்டில் அது இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க 2 பேர் போட்டால் 2 பேர் வந்துட்டாங்க. சரி, எப்படியாவது வளர்த்து எடுக்கணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிறேன். நல்லபடியாக வந்துருச்சு. அது மாதிரி சிறகு அவரையுமே நான் போடவே இல்லை. ஸோ அதையும் போட்டு விடணும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுற வேலையை தான் செய்கிறேன், அது 2ஐயும் நம்ம போடவே இல்லை. அதையும் நம்ம எங்கேயாவது போட்டு விட்டு வளர்த்து எடுக்கணும். பூனைக்காளியும் போடலை, பூனைக்காளி தன்னால் வந்துட்டா. ஸோ அதனால் ஒரு செடி குட்டியோண்டு தொட்டியில் இருக்கட்டும். ஏன்னா பூனைக்காளியெல்லாம் நம்ம பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டோன்னா எல்லாரையும் கவர் பண்ணிவிட்டு யாரையுமே வளர விட மாட்டேன். அதனால தான் அவளெல்லாம் ரொம்ப இது பண்ணலை. ஸோ இவங்க 2 பேரையும் போட்டு விட்டு இன்னும் கொஞ்சம் எல்லா காயும் அறுவடை பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஆனால் என்ன சாப்பிடத்தான் முடியலை, என்னத்தை சாப்பிட்றதுன்னு தெரியல, அவ்வளோ காய் வருது. இப்போல்லாம் வந்து சமையலில் சாதத்தையவே வந்து ரொம்ப கம்மியாக பொங்க ஆரம்பிச்சிட்டேன். சும்மா பெயருக்கு ஒரு ரூபாய் சோறை வச்சுக்கிட்டு டிஃபன் பாக்ஸ் 3 அடுக்கு கேரியர் கொண்டு போகிறேன்னா ஒரு கால் அடுக்கு கிட்ட தான் சாதம் வச்சுட்டு, அது போக 2 பாக்ஸ் நிறைய காய் வச்சு அந்த காயவே போட்டு விரவி சாப்பிட்ற அளவுக்கு காய்கறிகள் நமக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மகிழ்ச்சியாக தான் இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.